வணக்கம் மக்களே! இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா ஆர்பிஐயோட அப்ரூவல் கிடைச்சிருக்கு பெயின் கேபிட்டலுக்கு. எதுக்குன்னா மணப்புரம் ஃபினான்ஸ்ல 41.7% ஆஃப் ஸ்டேக்ஸ அக்வயர் பண்றதுக்கான அப்ரூவல். ஸோ இது மூலமா இவங்க ஒன் ஆஃப் த ப்ரமோட்டராவும் கூடவே சேர்ந்து ப்ரீவியஸ் ப்ரமோட்டரோட சேர்ந்து ஜாயிண்ட்லி மணப்புரம் ஃபினான்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கான அனுமதியும் இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிரைசில் இவங்களோட Q3 ரிசல்ட்டை பார்த்துடலாம். இவங்க நெட் ப்ராஃபிட் 7.5% இன்க்ரீஸும் ரெவன்யூ 18.5% இன்க்ரீஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ஒரு ஷேருக்கு 28 rupees டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. பட்டேல் இன்ஜினியரிங் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 12% டிக்ளைன் ஆயிருக்கு. ரெவன்யூ 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். ஆர்பிஐ சில ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க லெண்டிங்க்கு. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஸ்டேக் அக்விசிஷனுக்கு என்னென்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ பேங்க்ஸ் இப்போ 75% ஆஃப் அக்விசிஷன் வேல்யூ வரைக்கும் ஃபினான்ஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் 25% அக்வைரர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ லிஸ்டட் அன்லிஸ்டட் அக்வைரர்ஸ் 2 பேருமே மினிமம் நெட்ஒர்த் வந்து 500 crores வச்சிருக்கணும். ஸோ லிஸ்டடாக இருக்கிற பட்சத்தில் அவங்களோட 3 years ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல நெட் ப்ராஃபிட் அவங்க காமிச்சிருக்கணும். அன்லிஸ்டடாக இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் கிரெடிட் ரேட் வந்து மினிமம் BBB மைனஸாக இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அக்விசிஷனுக்கு அப்புறமா இவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 3:1 ரேஷியோவில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் மார்க்கெட்ஸ்க்கு என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். பேங்க்ஸ் ஃபுல்லி செக்யூர்டு ஃபண்டிங் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. புரோக்கர்ஸ், கிளியரிங் மெம்பர்ஸ், செக்யூரிட்டி மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம். ஸோ இது குறித்து நிதின் காமத் என்ன சொல்லியிருக்காருன்னா, புரோக்கர்ஸ், ப்ரோப்ரைட்டி ட்ரேடர்ஸ்க்கு ஃபண்டிங் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்க போகுது April 1 இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ரீட்டைல் லோன் அகெயின்ஸ்ட் ஷேர்ஸ். ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸ்னு பார்க்கலாம். இண்டிவிஜுவலோட பாரோவிங் லிமிட் 1 crore அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் 25 lakh per இண்டிவிஜுவல் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க செகண்டரி மார்க்கெட் பர்ச்சேசஸில். எதுக்குன்னா IPO, FPO, ESOP சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் கேஷ் மார்ஜின் 75% வரைக்கும் லோன் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் வேல்யூலேருந்து மினிமம் 25% இண்டிவிஜுவல் வந்து இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ லோன் டு வேல்யூ கேப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா லிஸ்டட் ஷேர்ஸ்க்கு 60% ஆஃப் லோன் டு வேல்யூ கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷேர் வேல்யூலேருந்து 60% வரைக்கும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டாக இருந்தால் ETFs, ட்ரஸ்ட் இதெல்லாம் இருந்தால் 75% வரைக்கும் லோன் டு வேல்யூ கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஹை ரேட்டட் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் AAA ரேட்டிங் இருக்குன்னா 85% வரைக்கும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. சக்தி பம்ப்ஸ் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 70% கிட்ட டிக்ளைன் ஆயிருக்கு. ரெவன்யூ 15% டிக்ளைன் ஆயிருக்கு. GR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 38% இன்க்ரீஸும் ரெவன்யூ 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க ஒரு ஷேருக்கு 2 rupees 50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் February 19. இண்டிகோ பெயிண்ட்ஸ் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Precision Wires இவங்களோட நெட் ப்ராஃபிட் 99% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு ஷேருக்கு இவங்க 35 paise டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் February 19. கேஃபின் டெக்னாலஜிஸ் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 2% இன்க்ரீஸும் ரெவன்யூ 22% இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி வால்ஸ் நேற்று லிஸ்ட் ஆயிட்டாங்க. லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இவங்க 28% நெகட்டிவ்ல முடிச்சிருந்தாங்க. ஸோ மேக்னம் ஐஸ்கிரீம்ஸ் 26% ஆஃப் ஸ்டேக்ஸை வந்து குவாலிட்டி வால்ஸில் வாங்குறதுக்காக ஓப்பன் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃப்ளோர் ப்ரைஸாக இவங்க ஒரு ஷேருக்கு 21.33 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக இவங்க 61.08 crore ஷேர்ஸை வந்து பப்ளிக் கிட்ட இருந்து வாங்குறாங்க. இதுக்காக இவங்க 1303 crores ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ட்ரைட்டன் வால்வ்ஸ் இவங்க 3:1 ரேஷியோவில் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஷேர் வச்சிருந்தா 3 ஷேர் போனஸாக கிடைக்கும். போனஸ்க்கு அப்புறமா ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நடக்கும். ரெக்கார்ட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. பாம்பே பர்மா இவங்க 17 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டை February 20 கொடுத்துருக்காங்க. இந்தியா நிப்பான் எலக்ட்ரிக்கல்ஸ் இவங்க 15 rupees 50 paise டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் February 20.
ஹிந்துஸ்தான் அர்பன் இன்ஃப்ரா இவங்களோட ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. இதை 2 மாற்ற போறாங்க. ஸோ 1:5 ரேஷியோவில் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் February 27. ஸோ இந்த நியூஸ் காரணமாக இந்த ஷேர் 20% பாசிட்டிவ்ல முடிச்சிருந்தாங்க. RECL கியர்டெக் இவங்க ₹1.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் February 20. மீரா இண்டஸ்ட்ரீஸ் இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபேஸ் வேல்யூவை 10 இருந்து 5 மாத்துறாங்க. 1:2 ரேஷியோவில் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா March 6 கொடுத்துருக்காங்க. TAAL இவங்க ₹2.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் February 20. R&B டெனிம்ஸ் இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் போனஸ் இரண்டுமே அறிவிச்சிருக்காங்க. இவங்க ஃபேஸ் வேல்யூவை 2 இருந்து 1 மாத்துறாங்க. போனஸ் 1:2 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 2 ஷேர் வச்சிருந்தா 1 ஷேர் போனஸாக கிடைக்கும். இரண்டுக்குமான ரெக்கார்ட் டேட் கூடிய விரைவில் அறிவிப்பாங்க. BEPL இவங்க ₹1 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் February 19. ஸோ AI இம்பேக்ட் சமிட் நியூ டெல்லியில் 5 days நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு குளோபல் டெக்னாலஜி ஃபர்ம்ஸ், யூனியன் மினிஸ்ட்ரிஸ், கவர்மெண்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது மூலமாக இந்தியாவில் இருக்க ஐடி ஃபிர்ம்ஸ்க்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்தியன் ஐடி ஃபிர்ம்ஸும் நிறைய ஜாயிண்ட் வெஞ்சர்ஸும் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ AI இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பற்றியான டிஸ்கஷன்ஸாக இது இருக்க போது, அதோட அவுட்கம்ஸாகவும் இருக்கும். ஸோ இதில் குறிப்பாக சர்வம் AI, ஃப்ராக்டல் அனலிஸ்டிக்ஸ், டெக் மஹேந்திரா இவங்களுக்கெல்லாம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலான் இருக்காங்க கவர்மெண்ட். எதுக்குன்னா கம்ப்யூட் அண்ட் பர்சனல் காஸ்ட்ஸ்க்காக. ஸோ TCS இவங்க வந்து அட்வான்ஸ்டு மைக்ரோ டிவைசஸ் இவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ இந்த 2 பேரும் சேர்ந்து ரேக் ஸ்கேல் AI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிசைனை வந்து உருவாக்குறாங்க. ஹீலியோஸ் பிளாட்ஃபார்மை வச்சு இந்தியாவில். ரெலிகார் என்டர்பிரைசஸ் இவங்க டிமெர்ஜர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் இரண்டுமே வந்து தனித்தனியாக டிமெர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 1:1 ரேஷியோவில். ஸோ டிமெர்ஜருக்கு அப்புறமா ரெலிகார் என்டர்பிரைசஸ் இருக்கும். கூடவே வந்து ரெலிகார் ஃபின்வெஸ்ட் வந்து லிஸ்டிங்க்கு வருவாங்க. ஸோ ரெலிகார் ஃபின்வெஸ்ட் லெண்டிங், புரோக்கிங், இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பிஸ்னஸை பார்த்துக்குவாங்க. ரெலிகார் என்டர்பிரைசஸ் இன்சூரன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரில் உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.